தேர்தல்கள் திணைக்களத்தின் 60வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று வைபவம் ஒன்று நடைபெற்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற இந்த வைபவத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, தேர்தல்கள் ஆணையாளர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் ஜே ஸ்ரீரங்காவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். தேர்தல்கள் திணைக்களத்தின் 60வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஞாபகார்த்த முத்திரையொன்றும் இதன்போது வெளியிடப்பட்டதுடன் திணைக்களத்தில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களும் கௌரவிக்கப்பட்டனர். தேர்தல் முறைமை தொடர்பில் எமக்கு தற்போது 3 விடயங்கள் உள்ளன. முதலாவது, விருப்பு வாக்கு முறைமையற்ற புதிய தேர்தல் முறையொன்றை உருவாக்குதல். அதன்போது எமக்கு விகிதாசார தேர்தல் முறை அல்லது தொகுதிவாரி தேர்தல் முறையின் மாதிரிகள் இருக்கலாம். எனவே அதன்போது பல பிரச்சனைகளை எமக்கு தீர்க்க வேண்டி ஏற்படும். இந்த 2 முறைகளையும் சமாந்தரமாக கொண்டு செல்வதாக அல்லது நியூசிலாந்து போன்று கலப்பு முறையொன்றுக்கு செல்வதா என்பது தொடர்பில் நாம் செயற்படுகின்றோம். அடுத்த சில மாதங்களில் இது தொடர்பில் கலந்துரையாடி இந்த வருட இறுதியில் தீர்வொன்றுக்கு செல்ல முடியும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னதாக இதில் திருத்தங்களை மேற்கொண்டு புதிய முறையின் கீழ் அந்த தேர்தலை நடத்துவோம். காலம் போதாது எனவும் அது 100% வெற்றியடையாது என்றும் சிலர் கூறுகின்றனர். எனினும் பார்த்து கொண்டிருந்தாலும் இது ஒரு போதும் நடக்காது. பொது தேர்தலின் போது நாம் ஜனநாயகம் என்று கூறினாலும் தேர்தல்கள் ஆணையாளர் சர்வாதிகார பலத்தை பயன்படுத்தியே எமக்கு நியாயமான தேர்தல் ஒன்றை வழங்கினார். 60 வயது என்பது ஓய்வு பெறும் வயதாகும். எனது திணைக்களம் இன்று 60வது நிறைவாண்டை கொண்டாடுகின்றது. எனவே எமது திணைக்களமும் மிக விரைவில் ஓய்வு பெறவுள்ளதாக நான் நினைக்கின்றேன். நியூசிலாந்து முறையினூடாக தேர்தல் முறையில் மாற்றம் ஏற்படுத்த முடியுமா? 20வது அரசியலமைப்பு திருத்தம் மூலம் அல்லது புதிய அரசியலமைப்பு திருத்தம் ஒன்று அவசியம் என்பது இந்த நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தேர்தல் ஆணையாளர் தேர்தலை நடத்துகின்ற போது வேட்பாளர்கள் சட்டத்தின்படி வாக்குகளை பெற்றுக் கொள்கின்றனர். வழங்க முடியுமான அனைத்து வாக்குறுதிகளையும் வேட்பாளர்கள் வழங்குகின்றனர். கூறாவிடனும் நாம் அனைவரும் இதனை அறிந்துள்ளோம். எனினும் தேர்தல் முடிவடைந்த பின்னர் அவை நிறைவேற்றப்படுகிறதா என்பதே பிரச்சனையாகும். தேர்தல்கள் ஆணையாளர் மற்றும் திணைக்களத்தின் குறைந்தளவிலான செயற்குழுவினர் சுதந்திரமாக மற்றும் நீதியான தேர்தல் நடத்துவதற்காக தூய செயற்பாட்டின் போது இந்த நாட்டு மக்களுக்காக முன்னின்று செயற்படும் பொறுப்பாளிகள் என அறிமுகப்படுத்த வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு சில வடுக்களை ஏற்படுத்திக் கொண்டாலும் தேர்தல்கள் திணைக்களம் தமது பொறுப்பு மற்றும் கடமையை மக்களின் எதிர்பார்ப்பையும் தாண்டி நிறைவேற்றுவது இந்த நாட்டின் அதிர்ஷ்டமாகும். පහළ මානයට ආරාධනා කරනවා. ඔබ වහන්සේලා වෙනුවෙන් සුවිශේෂී කටයුත්තක් ඊළඟට සිදු කිරීමට නියමිතව තිබෙනවා.